பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். சங்கையான பெரியவர்களே, கண்ணியமான ஹாஃபில்மார்களே, சங்கையான ரபீஉனில் அவ்வல் மாதத்திலே பிறை 5 நாங்கள் இருக்கிறோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் நேசம் கொள்ள வேண்டும் என்ற அமைப்பிலே உள்ள சில காரணங்களை பார்த்து வருகிறோம். அந்த அமைப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் எங்களுக்காக ஷஃபாஅத்து செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவாங்க அப்படி என்று சொல்லக்கூடிய விடயத்தில் ஷஃபாஅத்து சம்பந்தமான என்னென்ன ஷஃபாஅத்துகள் இருக்குது அப்படின்றத ஒரு சுருக்கமான விஷயமாக நாங்கள் பார்த்தோம். அந்த அமைப்பில் கடைசியாக ஷஃபாஅத்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஷஃபாஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் விசேஷமாக இருக்கக்கூடிய ஷஃபாஅத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளைக்கு மறுமையில் எல்லா மனிதர்களும் கியாமத்தில் அந்த மஹ்ஷரில் வீற்றிருக்கக்கூடிய நேரத்தில், அந்த கடுமையான வெப்பத்துடைய நேரத்தில், வியர்வை ஆறு ஓடக்கூடிய நேரத்தில் கேள்வி கணக்க ஆரம்பிக்க வேண்டும் என்ற எல்லா மக்களும் ஷஃபாஅத்து செய்வாங்க. எல்லா மக்களும் வேண்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அந்த ஷஃபாஅத்தை பொதுவான ஷஃபாஅத்தாக பரிந்துரையாக அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து அந்த மக்களுக்கு அந்த கேள்வி கணக்கு ஆரம்பித்து கொடுப்பாங்க. இது ஒரு ஷஃபாஅத்து, ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரத்யேகமான விசேஷமான ஷஃபாஅத்து. அடுத்தது ஆரம்பமாக சொன்ன மாதிரி அபு தாலிபுக்கு விசேஷமாக ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஷஃபாஅத்து. அடுத்தது சுவனவாசிகளுக்காக ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஷஃபாஅத்து. அடுத்தது மதீனாவாசிகளுக்கு மாத்திரம் விசேஷமாக ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய ஷஃபாஅத்து. இந்த 4 வகையான ஷஃபாஅத்துகள் ரசூலுல்லாவுக்கு இருக்குது. அதுபோக மலக்குமார்கள், மலாய்க்காமார்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள், ஸஹாபாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், இவங்க அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய சில ஷஃபாஅத்து. அதுலேயும் சுவனம் சென்றதுக்கு பின்னால் அதில் இருக்கக்கூடிய ஒரு வகை தான் சுவனம் சென்றதுக்கு பின்னால் சுவனத்தில் தரஜாக்கள், அந்தஸ்துகள் இருக்குது. ஒரு மௌதுவான ஹதீஸ் வருது. ஒரு மனிதர் சுவனத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய சுவனத்திலேயே அளவுக்கு அதிகமான இன்பங்கள் இருக்கும். இந்த இன்பங்கள் அவருக்கு வளமைக்கு மாற்றமான ஒரு விசேஷமான ஒரு வாசம் வரும். அந்த வாசத்தை அவர் இதுவரைக்கும் நுகர்ந்ததே இல்லைன்னு ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும். உடனே அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய மலக்க அழைச்சி கேட்பார், இந்த வாசம் நான் நுகர்ந்ததில்லையே, விசேஷமாக இருக்குதே, இது எங்கேருந்து வந்த வாசம்னு சொல்கிற நேரத்தில் உங்களைய விட ஒரு தரஜா அந்தஸ்து, ஒரு அந்தஸ்து உயர்ந்த ஒரு மனிதனுடைய சுவனத்திலிருந்து வந்த வாசம் தான் இது அப்படின்ட்டு. அவர் என்னையை விட உலகத்தில் என்ன அமல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அந்த மலக்கு சொல்லுவார், உலகத்தில் உங்களைய மாதிரி தான் எல்லா அமல்களும் செஞ்சிருக்கிறாரு, உங்களைய விட ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவருடைய சுனத்துடைய அந்தஸ்து வேறு. அப்போ சொர்க்கத்துடைய தரஜாக்களில் மேலே கீழே இருக்கிற நேரத்தில் சில முஃமின்கள், முஸ்லீம்கள் அல்லாஹ்விடத்தில் இதே தரஜாவை என்னை தாய்க்கு கொடுத்துரு, என்னை மனைவிக்கு கொடுத்துரு, என்னை பிள்ளைகளுக்கு கொடுத்துருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்த ஷஃபாஅத்தை அல்லாஹ்விடத்தில் முன் வைப்பாங்க. இது அல்லாஹ் நாடினவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நாடினவங்க இதில் ஷஃபாஅத்து செய்யணும். அந்த அமைப்பில் ஆரம்பமாக சொன்னமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக செய்வாங்களே ஷஃபாஅத்து, எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஷஃபாஅத்து தான் பெரிய ஷஃபாஅத்து. அது பெரிய ஒரு உதவி, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு உதவி. இதுக்காகத்தான் நாங்கள் ரசூலுல்லாவுக்கு நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஷஃபாஅத்து? நீண்ட ஒரு ஹதீஸ் வருது. இதா கான யௌமல் கியாமா, நாளை அந்த மறுமை நாளில் யௌமுல் கியாமாவில் எந்த அளவுக்கு நிலமெல்லாம் அந்த மஹ்ஷருடைய மைதானத்துடைய தரை செம்பில் செய்யப்பட்டிருக்கும், செம்புக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும், தலைக்கு மேலே சூரியன் இருக்கும். அந்த வெப்பத்தால் வெப்பத்துடைய வியர்வையுடைய ஆறில் மக்கள் மூழ்கி இருப்பாங்க. மா ஜன்னாஸ் பஅலுஹும் இலா பஅத் ஃபயதூன ஆதம், எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்டு போவாங்க. போய்ட்டு சொல்லுவாங்க, இஷ்ஃபா லிதுர்ரியத்திக, உங்களோட துர்ரியத்துகள், உங்களுடைய பேரப்புள்ளைகள், உங்களுடைய உங்களோட பரம்பரைக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்து செய்யக்கூடாதா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிந்து பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட முழு மக்களும் போய்ட்டு கேட்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஃபயகூலு லஸ்து லஹா, என்னையால் அது இயலாது,
எனக்கு அந்த தகுதி இல்லைன்ற கருத்துப்பட சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷைத்தான்ட அந்த வலையில் சில சந்தர்ப்பங்களில் சுவனத்தில் மாட்டினதால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவங்கள சுவனத்திலிருந்து வெளியாக்கி அதுக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து அல்லாஹ் அவரை மீண்டும் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அவர்களுடைய எல்லா மகஃபிரத்தையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவரை சங்க செஞ்சதாக குர்ஆன் சொல்லுது. இருந்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பற்றி சிந்திச்சு கொண்டிருப்பாங்க. நான் அன்றைக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன நிலைமை, நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த வெப்பமான நேரத்தில் ஹவுதுல் கௌசரில் அந்த சம்பவத்துக்கு முன்னால் நரகத்தை பற்றின வர்ணனையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுவாங்களே, நாளைக்கு என்ன நிலைமை என்ன ஆகுமோ தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலத்தில் கேட்பாங்களே, நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை ஹாருத் மாருத் அல்லாஹ் சோதிச்சானே, இப்லீஸ் அல்லாஹ் சோதிச்சான். அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த அந்தஸ்து எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது, அவனுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த அமைப்பில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமே பயந்து கொண்டிருப்பாங்க. லஸ்துலஹா, எனக்குண்டா அதை பற்றி பேச தகுதி இல்லை. வலாக்கின் அலைக்கும் பி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க. இன்னஹு ஹலீலுல்லா, அவர் தான் அல்லாஹ்வுடைய ஹலீல், அவர்கிட்ட நீங்கள் போங்க. அப்படி போனீங்கன்னு சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்து செய்யலாம். இதோட விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் எல்லா நபிமார்களுக்கு தெரியும் ரசூலுல்லா தான் ஷஃபாஅத்து செய்வாங்கன்ட்டு. ரசூலுல்லாவுடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும், எல்லா நபிமார்களும் கேட்டாங்க. இருந்தாலும் அந்த மஹ்ஷருடைய நேரத்தில் அந்த மாதிரி தன்னை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் பழைய எந்த விதமான எண்ணங்களும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தெரியாது. அப்போ தனக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையோ முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் தெளிவுபடுத்துகிறாங்க, தனக்கு பக்கத்தில் தான் பார்க்குற நேரத்தில் தனக்கு தெரிஞ்ச சூழல் என்ன இருக்குது அதை சொல்லிடுவாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க, அவங்க தான் அல்லாஹ்வுடைய ஹலீல். ஃபயத்தூன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட முழு மக்களும் போய்ட்டு நிற்பாங்க. அந்த நேரத்தில் ஃபயக்கூல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்யுங்க. ஃபயக்கூலு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, லஸ்துலஹா, நான் அதுக்கு தகுதி இல்லை, என்னால் முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்குறோம். சில முஹத்திஸின்கள் தெளிவுபடுத்துகிறாங்க, 3 பொய்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பொய்யாக இருந்தாலும் அது பொய்யின்ற அமைப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பயப்படுவாங்கன்ற அமைப்பில் முஹத்திஸின்கள் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் தன்னை பற்றி சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு பல காரணங்கள் அவங்களுடைய உள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், அதெல்லாம் அல்லாஹ் அறியக்கூடியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, லஸ்துலஹா, அதுக்கு நான் தகுதி இல்லை. இருந்தாலும் பி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஇன்னஹு கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க, அவர் அல்லாஹ்வோட பேசினவர் தானே, அவர் உங்களுக்கு ஷஃபாஅத்து செய்வார். ஃபயுத்தா பி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட எல்லா மக்களும் போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி எல்லா மக்களும் போவாங்க. ஃபயக்கூலு, மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட இதே மாதிரி சொல்லுவாங்க. ஃபயக்கூலு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, லஸ்துலஹா, எனக்கும் மேலாது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மேலாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மேலாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மேலாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, லஸ்துலஹா, எனக்கு ஏலாது. என்றால் வலாக்கின் அலைக்கும் பி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஇன்னஹு ரூஹுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க, அவர் அல்லாஹ்வுடைய ரூஹுல்லா வ கலிமத்துஹு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட எல்லா மக்களும் போவாங்க. ஃபயுத்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட எல்லா மக்களும் போய்ட்டு எனக்காக நீங்கள் ஷஃபாஅத்து செய்யுங்க அப்படின்வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட முஹத்திஸீன்கள் சொல்கிறாங்க, அவங்களோட மூலமாக தவறுதலாக ஒரு கொலை நடந்திருக்கும், அது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அதுக்குண்டான பாவ மன்னிப்புகள் அல்லாஹ் கொடுக்க போதுமானவன். இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை பற்றி தன்னுடைய எண்ணத்தை பற்றி அவங்களோட உள்ளத்தில் பல விடயங்களோடும் அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அறியக்கூடியவன். மூசா அலைஹிஸ்ஸலாமும் பரிந்துரை செய்கிறதுக்கு ஏலா அவங்க சொல்லாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி முஹத்திஸீன்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அல்லாஹ் குர்ஆன் கேட்பான். குர்ஆனில் அல்லாஹ் கேட்குறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீங்கள் வணங்க சொன்னீங்களா அப்படின்னு ஒரு நீண்ட ஆயத்து வரும். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமும் தன்னை பற்றி பல மாதிரி சிந்திச்சு கொண்டிருப்பாங்க. அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது அறியக்கூடியவன். ஃபயக்கூலு லஸ்துலஹா, அவங்களும் சொல்லுவாங்க, என்னால் முடியாது, எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்ற கருத்துப்பட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்தன் கது குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி வ மா தஅஹர். ஒரு மனுஷர் இருக்கிறாரு, ஒரு தூதர் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய ஹபீப் இருக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட போங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கள் வந்து நிற்பாங்க. ஃபஊத்தா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கள் என்ன இடத்துல வந்து நிற்பாங்க. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ்
அல்லாஹ்வுடைய ஹபீபே நீங்கள் தான் எங்களுக்காக ஷஃபாஅத்து செய்யணும்னு முஸ்லிம்கள் முஃமின்கள் ரசூலுல்லாஹ் உம்மத்தினர்கள் மட்டுமல்ல முழு உலக மக்களும் அந்த ரசூலுல்லாஹ் கிட்ட நிற்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா நபிமார்களும் லஸ்துலஹா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏலாதுன்னு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அனலஹா, நான் தான் அதுக்குரியவன், உங்களுக்காக நான் கேட்குறேன், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஅன்தலிகு ஃபஅஸ்ததினு அலா ரப்பி, என் ரப்பிடத்தில் நான் சென்று அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்பேன். யா அல்லாஹ், என்னுடைய அடியார்களுக்கு நீ கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிரு, என்னுடைய அடியார்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்படியான வார்த்தைகள், இது ஒரே வார்த்தையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக சொல்லாமல் ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்விடத்தில் நான் போவேன், அல்லாஹ்விடத்தில் அஹிருஹு லஹு சாஜிதன், நான் அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் உழுந்ததுக்கு பின்னால் ஃபயுகாலு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அகூலு, அல்லாஹ்விடத்தில் சொல்லுவேன், அல்லாஹ்விடத்தில் நான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் ஃபயுகாலுலி, எனக்கு சொல்லப்படும். தலையை ரசூலுல்லாஹ் அந்த செம்பினான நிலத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையை அங்கே வச்சு சுஜூது செய்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, யா முஹம்மத், 4 விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்லுவா. இர்ஃபா ரஸக், நபி அவங்களோட தலையை தூக்குங்க. வகுல் யுஸ்மா லக், என்ன வேணுமோ கேளுங்க, அதை நாங்கள் கேட்போம். நீங்கள் சொல்கிற விஷயத்தை நாங்கள் காது தாழ்த்தி கேட்போம், சொல்லுங்கள் நபியே. வசல், நீங்கள் கேளுங்க. துஅத்தா, நீங்கள் கேட்குறது கொடுக்கப்படும். வஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் ஷஃபாஅத்து செய்யுங்க, பரிந்து பேசுங்க, உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹ்வுக்கு 4 விஷயங்கள் சொல்லப்படும். நபியை தலையை தூக்குங்க, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் கேளுங்க நபியை நாங்கள் தாரோம், நீங்கள் ஷஃபாஅத்து செய்யுங்க, பரிந்து பேசுங்க, யாருக்கு செய்ய போகிறீங்க அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் என்ற அமைப்பில் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் பெருசாக ஒன்றும் பேச மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபஅகூலு யா ரப்பி உம்மத்தி 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 உம்மத்தின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். ஏண்ட உம்மத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதில் எல்லா வார்த்தைகள் அடங்கிடும் இல்லையா? என்னுடைய உம்மத்து அதனுடைய நிலைமையை பார்த்து அதில் எல்லா கருத்துகளும் அடங்குது. தன் உம்மத்தை பற்றி ரசூலுல்லாஹ் அந்த 2 வார்த்தை தான் ஹதீஸில் வருது. உம்மத்தி உம்மத்தி, என்ற உம்மத்து அப்படின்வாங்க. எவ்வளோ நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் சங்கையானவர்களே. இது ஒரு நீண்ட ஹதீஸ்ன்றதால இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் இதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமானவர்களே. அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் மற்ற காரணங்களை பார்ப்போம்.